ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காலர் மைக். வெல்கம் டு காலர் மைக் சேனல். இது நம்ம சிஎம் சேனல் கூட சொல்லலாம். ஆமா, தொடர்ந்து வீடியோ பார்த்துருக்கோம். இப்போ ரொம்ப நாளைக்கு ஒரு இன்ட்ராக்ஷனுக்கு வந்திருக்கோம். ஏன் இது நான் இந்த மாதிரி இப்போ பேச அப்படி வந்திருக்கோம் அப்படின்னா, எதுக்காக இந்த சேனல்ல முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும் மக்களுக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லலாம். அதாவது சிம்பிளா பாருங்க, வீடியோ பார்க்குறாங்க, சொல்ற மாதிரி வீடியோலாம் பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப்ஸ் கொஞ்சம் கம்மியாக பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன். நம்ம சேனல் நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஒரு தனியாக ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், அவர் ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, சமூகத்தில் நடக்கிற கருத்துக்களை எல்லாருக்கும் மனசுல இருக்கும், சொல்ல முடியலன்றதுக்காக தான் ஆரம்பிக்கப்பட்ட சேனல் தான். நாங்கள் பிரச்சனை இருக்க தான் செய்யுது. கேமரா ஆஃபுக்கு முன்னாடி நாங்கள் வந்து நிறைய விஷயம் இதை பற்றி பேசிடுவோம். நாங்கள் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறோம், ஏன் இந்த மாதிரிலாம் அரசியல் இப்படி பண்ணுறாங்க, இதை பண்ணலாமே, இது நல்லா திட்டம், இதை பண்ணலாமே, இதே பண்ண மாட்டோம்னு நிறைய பேசுவான். ஆனா இப்ப என்ன பண்றோம், அது ஒரு கேமரா மட்டும் நாங்க பேச போறோம், பேசிட்டு அது ஒரு பதிவா இப்ப வெளில பாருங்களா. இப்ப நிறைய ஆட்சிகள் நம்ம டீகல்ல உட்காந்து பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி நிறைய பேசிருக்கோம். அததான் நம்ம இங்க பேசி ஏன்னா இவ்வளவு கருத்துக்கள் நம்மளுக்கு இருக்கு, கருத்துக்கள் இருக்கு. இல்ல இருக்கட்டும். இப்ப மெயின் ஃபோக்கஸ் நம்ம என்ன சொல்லிடுவோம். இப்போ உதாரணம் பாத்தீங்கன்னா, இப்ப நிறைய ஆட்சிகள் மாறி போயிடுச்சுங்க. இப்ப ஸ்டாலின் சார் ஆட்சி வந்துட்டு போயிடுச்சு, பட்ஜெட் போகுது. அதாவது அடுத்து வந்து இவங்க எடப்பாடி சார் இருந்தாரு, ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க, அப்புறமேட்டுக்கு வந்து இன்னும் நிறைய பேர் அதாவது காங்கிரஸ் எல்லாம் ஏகப்பட்ட பேர் வந்து போயிட்டாங்க. இப்போ அவங்களெல்லாம் ரொம்ப பேக் பீரியட் தேவையில்லை. இப்போ இந்த 3 பீரியட்ஸ்ல பார்க்கும்போது 2 ஆட்சிகள் வச்சுங்க. சரி, ரைட், வச்சு பார்த்துங்க. நிறைய திட்டங்கள் போடுறாங்க, நிறைய வகுக்கிறாங்க. ஆனால் எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் சேருது நல்லா வச்சு பாருங்க. சிம்பிளாக ஒரு குப்பை, ஒரு ஃபியூச்சரில் ஒரு வீடியோ ஒன்று வரப்போகுது, குப்பை சம்மந்தமான வீடியோ நம்ம போட போகிறோம். இப்போ அந்த இடத்துல நாங்கள் ஃபோக்கஸ் ஷூட்டிங்காக போயிருந்தோம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா குப்பை பொறுக்கிறவங்க தான் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குப்பையை பொறுக்கிய போட்டால் தான் அவங்க வாழ்வாதாரமே இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்ப ஒரு ஆட்சி நடக்குது அப்படின்னா, ஒரு விஷயம், ஒரு அரசியல் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா, எல்லாருக்கும் ஒரு பரவாயில்ல எல்லா விஷயங்களும் என்னென்ன இருக்குன்றத ஃபோக்கஸ் பண்ணி போகணும். ஆனா அது நடக்க மாட்டேது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குதுன்றது நம்ம சோஷியல் மீடியா பார்க்கறது தெரியவும் மாட்டேங்குது. ஆமா, இதை தெரியப்படுத்தணுன்றத அதுதான் நம்ம இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இங்க இருக்குது. இதை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க இந்த சேனல்ல உருவாக்கி பண்ணி. இப்ப எதுக்காக தெரியப்படுத்தணும், அடுத்த கொஸ்டின் இருக்கு இல்லைங்களா. பாருங்க, இப்ப ஸ்டாலின் சரி பாக்குறான்னு வச்சுக்கலாம். இப்ப அடுத்த ஒரு ஆண்டு ஆட்சிகள் கூட இருக்கு. அவரை பார்த்துட்டு அவரே அதை செய்யலாம். நம்ம நடக்காதான் கேட்குறோம். நம்ம அவங்களுக்கு கண்டிக்கல கொள்ளல. நம்ம கேட்கக்கூடிய உரிமை, எப்படி ஓட்டு வாங்குறதுக்கு ஒரு ஆளுக்கு உரிமை இருக்கும், அது ஓட்டு வாங்குற பிறகு நம்ம ஓட்டை அரசியல் சம்பந்தமா கேட்கறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. ஆனா யாரும் கேட்க மாட்டோம். எங்கெங்க கேட்கணுமோ அங்க கேட்க மாட்டோங்க. யாரு இழைச்சவனோ யார் இழிச்சவனோன்ற மாதிரி கேட்க மாதிரி அங்க போய் கேள்வி வைப்பான். இப்ப சிம்பிளா பண்ணலாம், ஒரு பெரிய இடத்துல ரூல்ஸ் பேச மாட்டாப்ல. எங்க பேசணும் அங்க பேச மாட்டோம், பயந்துட்டு நம்ம வந்துடும். இந்த பயம் எல்லார்ட்டையுமே இருக்கு. நாங்களும் ஒரு டைம் அப்படிதான் இருந்தோம். இப்பதான் நாங்க சில விஷயங்கள்லாம் பார்த்து மாறி நல்ல விஷயங்களுக்காக ஃபோக்கஸ் பண்ணி வந்திருக்கோம். அது எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் பாருங்க. இப்ப வீடியோ இப்ப நைட்ல எடுத்துட்டு இருக்கோம். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. பகல்ல ஃபுல்லா ப்ரொஃபஷனல் ஒர்க் பண்ணிட்டு இப்ப நைட்ல வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். எதுக்காக? சமூக கருத்துக்கள்ல நம்மளால சொல்ல முடியாத விஷயங்களை வீடியோ மூலியமா, அந்த காணொலி மூலியமா எல்லாரும் கண்களுக்கு போய் கொண்டு சேர்க்கணும்ன்றதான் நம்மளோட ஒரு விஷயமாவே இருக்கு. இப்ப நீங்க சொல்லுங்க ஆகாஷ். அதுதான் இப்ப என்னன்னா, நம்மளுக்கு ஒரு கேள்வி இருக்கும்ல, இது ஏன் அப்படின்னு சொல்லி கேள்வி இருக்குல்ல. அந்த கேள்வி வந்து அவங்களால கேட்க முடியாது இல்ல. அப்ப அது வந்து எங்களுக்கு நாங்களும் கேட்க முடியாதுதான். ஆனா இப்ப என்னன்னா, இதை கேட்கிறோம். ஏன்னா போதும், மக்கள் இப்படி கீழே கொடுமையில கடந்தது போதும், வர ஆட்சியிலேயாவது மக்கள் ஓரளவு நல்லா முன்னாடி. இப்ப நம்ம மெயினா சொல்ற விஷயம் இதுதான். ஒரு சினிமா மோகமா போயிடாதீங்க. இல்ல அரசியல்வாதி நாங்க ஒரு பல வருஷமா இந்த கட்சி தான் ஓட்டு போடுவோம் சொல்லிட்டு சில பேர் இருப்பாங்க. அது ஏன்னா என்ன நடக்குதுன்னா பார்க்க மாட்டாங்க. எனக்கு பிடிச்சிருக்கா நான் போடுவோம், அப்படி போகாதீங்க. என்ன கொள்கைகள் வைக்கிறாங்க, என்ன கோட்பாடு வைக்கிறாங்க, இவங்களால நிறைவேற்ற முடியுமா? இவங்க நிறைவேற்ற முடிஞ்சாலும் இப்போ உதாரணத்துக்குங்க, உங்க வீட்டுல இப்போ எலெக்ஷன் வரப்போகுது இல்லை, நீங்களே கண் கூட பார்ப்பீங்க. ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு ஒருத்தவங்க நிற்பாங்க, வீடா வந்து ஓட்டு கேட்பாங்க. ஏரியா ஒரு நகரத்துக்கு வர மாட்டாங்க, ஒரு வீட்டுக்கும் ஒரு தெருவுக்கும் வந்து ஓட்டு கேட்டிருப்பாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க. ஆர்த்தி எடுத்தா 50 ரூபா, யாரா 50 ரூபா 100 இருக்கட்டுங்க, ஏங்க அதில் கொண்டு காசு கேட்குறீங்க? இப்ப இதுல இந்த 5 வருஷத்துல இப்ப இடையில வந்து எப்போ வந்தாங்க அதை நீங்க சொல்லுங்க. எப்போ ஓட்டு கேட்டு வருவாங்க, இப்ப திரும்பி வருவாங்க. அந்த 5 வருஷத்துக்கு ஒருத்தர் தான் வருவாங்க. ஏன் வருஷத்துக்கு ஒருத்தர வர வேண்டியது தானே? இதெல்லாம் யார் கேட்கறது சொல்லுங்க பார்ப்போம். இப்ப இதை ஒரு ஆளும் ஒரு ஏரியாவுக்கு வந்துட்டு போனாதான் அந்த ஏரியா எப்படி இருக்கு பிரச்சனை அப்படின்ட்டு தெரிய வரும். ஏன் அவங்க வரவானாங்க? 5 வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் 5 வருஷம் அவங்களே வரவானாங்க. அவங்க சார்பா ஒரு ஆளை அனுப்பலாம். ஏன் அவங்க வர முடியாது? நிறைய வேலைகள் இருக்கலாம். சரி, எது வேணாலும் இருக்கட்டும் சார். ஓட்டு கேட்டு வரும்போது அந்த வேலையை விட்டு தான் சார் வரீங்க. வருஷம் வேணாம் சார், 2 வருஷத்துக்கு ஒருத்தர வந்து வாங்க, எங்க வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. ஆனா விசிட் பண்ணிட்டு போனாதான் எல்லாருமே வேகமா வேலை செய்வாங்க. சுதேஸ்வர் படம் வச்சு பாத்தீங்க, விஜயகாந்த் சார் படம் ஒன்று வந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா அரசியல்வாதியை வச்சு ஒரு ரோல் பிளே பண்ணிருப்பாங்க. அந்த சேம் வராங்க போறாங்கன்னு அந்த ஏரியாவே மாறும். நடக்காத வேலை படத்துல நேர்ல பாத்துருக்கேன். இல்ல எக்ஸாம்பிள் மாறும். இது எதுக்காக சொல்ல வரணும்னா, அப்போ ஒரு ஆள் விசிட்டிங் வரும்போது நிறைய விஷயங்கள் அப்பயே விஜயகாந்த் சொல்லிட்டாரு. ஆமா,
சரி சரி சரியா. அது வந்து பொய்யா கூட ஒன்றும் பரவாயில்ல, ஆனா நல்லது நடக்கல அதை வச்சு. நிச்சயமா அது நல்லது நிச்சயமா இல்ல. கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப இதுதாங்க சொல்ல வரும். அப்ப நீங்க அடுத்த கோட்பாடை எப்படிதான் வகுக்கணும்? இன்னைக்கு யார வேணாலும் இருக்கட்டுங்க. இப்ப நாளைக்கு நம்ம சினிமா சொல்றதுல நம்ம விஜய் சாரை ஃபோக்கஸ் பண்ணி பேசணும்னு நினைச்சுக்கோனா, அப்படி கிடையாது. சினிமா நாங்களும் விஜய் சார் ரசிச்ச தான். ஆனா வந்து இப்ப அரசியல்னு வரும்போது என்ன கொள்கைகள் எடுக்கிறாங்களோ அது தகுந்த மாதிரி தான் நம்ம எல்லாருமே செயல்படணும். அதான் விஷயமே. இப்ப இங்க நிச்சயமா சொல்றேன். விஜய் சாரா இருக்கட்டும், ஸ்டாலின் சாரா இருக்கட்டும், இல்ல சீமான் சாரா இருக்கட்டும், இல்ல வேற யார் எடப்பாடி சாரா இருக்கட்டும், யாரா வேணாலும் சார் நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு சில கோட்பாடுகளை வச்சாங்கன்னா அவங்க தான் சார் அவங்களை ஓட்டு கொடுங்க தயவு செஞ்சு. காசு வாங்கிட்டு அதே மாதிரி ஓட்டு போடுற உங்களுக்கு தெரியும். அந்த ஓட்டு கேம்பெயின் வரப்ப அவங்க உண்மை பேசுறாங்களா பொய் பேசுறாங்க உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். ஆனா இங்கே தெரிஞ்சு நம்மளுக்கு இது உங்க பேசுறது உண்மைதான், இது பொய் தான் தெரியும். அதை நம்பி ஏமாத்துறாதீங்க. உண்மையா நீங்க பகுத்தறிவு யோசிங்க. இவங்க சொல்றது பொய்யா ரைட்டான்னு சொல்லி நீங்க ஓட்டு வாக்கு செலுத்துங்க. இப்ப நம்ம சொல்ல வர விஷயம் இதுதான். பாத்தீங்கன்னா இப்ப அடுத்த இந்த 5 நாள்ல சிந்திச்சு ஓட்டு போடுங்க. இந்த விஷயங்களை சோசியல் மீடியால இத்தனை ஆண்டுகள் போயிடுச்சு. மக்கள் கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் வாழ்ந்து பழகிட்டாங்க. ஆனா இனி வர ஆட்சி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். ஏன்னா அந்த கட்டாய நிலைமைக்கு நம்ம இருக்கிறோம். அந்த மாற்றம் யாருக்கு? அவங்களுக்கு தான். அது வேற விஷயம். நான் இப்ப என்ன சொல்றேன்னா புரட்சிங்க. புரட்சினா சும்மா தூக்கிட்டு அப்படி போயிட்டு பண்ணிட்டு கிடந்த ஒரு வீட்டுல புரட்சி சொல்லுவாள் சார் விஜய் சார். அந்த மாதிரிதான் நீ சரியான தலைவனை ஒரு கை போட்டு தேர்ந்தெடுத்துட்டு போதும். சினிமா ரீதியா 1000 சொல்றாங்க சரி. எல்லாருக்குமே சிந்தனைகள் பகுத்தறிவு சொல்றேன். இப்ப சினிமா 1000 இருக்குன்னா ஆமா சொல்ற விஷயங்கள் சொல்றேன்ல. இப்ப நம்ம ஒரு ஓட்டு தானே போட்டு போறோம். ஒரு போட போறோம் தொகுதியில். நான் ஒரு தானே போட முடியும். இப்ப பாக்குறவங்க சரியான ஆளை தேர்ந்தெடுங்க. அந்த ஒரு ஓட்டு போட்டு நம்ம இதுதான் சொல்லிட்டு இருக்கோம். பாக்குறவங்களுக்கு தெரியும். ஆனா எந்த டைம்ல என்ன வெளில டைவர்ட் ஆகுறாங்கன்னு இருக்குல்ல, அந்த டைவர்ட் ஆகாம ஃபோக்கஸ் பண்றதுதான் நம்ம சேனலோட நோக்கமே. அதுதான் சொல்றேன். அதுதான் நம்ம சொல்ல ஒரு விஷயமே தான். அவங்க டைவர்ட் ஆகக்கூடாது. என்ன விஷயங்கள் இருக்கு, என்னென்ன கோட்பாடு வகுக்கிறாங்கன்றது நல்ல நாங்க சொல்றோம். நம்பாங்க சார். எங்க கருத்து ஒரு மாதிரி இருக்கும், நீங்க ஒரு கருத்துல இருப்பீங்க. நம்மளால டிஸ்கஸ் பண்ணலாம் சொல்ல வராது. டிஸ்கஸ் பண்ணி அடுத்த வர தலைமுறையை தயவு செஞ்சு நல்லபடியா மாத்துவோம். ஆனா யாரு வந்து மாத்த போறாங்கன்னு தெரியல, யாரால மாற்ற முடியும்னு தெரியல. முயற்சி பண்ணி பார்ப்போம், முயற்சி பண்ணுவோம். ஆனா இந்த கொள்கையில வைங்க சார். மெரினா பீச்ல எல்லாம் போய் போராட்டம் பண்ண கிடையாதுங்க. இப்ப இன்னைக்கு காலகட்டத்துல சோசியல் மீடியாவிலே போராட்டம் பண்ண தேவையில்ல, கோரிக்கையை வைக்கலாம். என்ன கோரிக்கைனா இப்ப இவங்க அடுத்த யாரும் எலெக்ஷன் வரட்டும், வர்றவங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இந்த விஷயங்களை பண்ணணும். 2.5 வருஷத்துக்குள்ள இந்த விஷயங்களை செயல்படுத்த முடியலன்னா நாங்க ஆட்சி விட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரி கேம்பெயின் வரப்ப நாங்க ஆடு தரோம், மாடு தரோம், நீட்டை விளக்குறோம், அதை விளக்குறோம், இதை விளக்குறோம் பேசுறாங்களே, அவங்கள கொள்கையை சொல்லிட்டு ஓட்டு கேட்க கூடாது. நான் கொள்கையை எழுதி தரேன், எனக்கு இதை நீ பண்ணு, அவனுக்கு வாக்கு தெளிச்சுறேன், இப்படி சொன்னா கரெக்டா இருக்கும். ஒருவேளை பண்ண முடியல நீங்க ஆட்சி பலவையா சொல்லிட்டு நேரில் வரும்போது கேட்க முடியுமா சார்? அவ்வளவு கேட்க முடியாதுன்னு நம்ம கேட்போம். அதான் சொல்ல வரேன். இப்ப இது ஒரு புரட்சிக்காகலாம் நாங்க பேசலைங்க. விஷயம் ஆக்சுவலா புரட்சிக்காக நாங்க பண்ணவே இல்லை. புரட்சி தான் இது. என்ன நடத்துக்கிற விஷயம் கரெக்டா நடக்கணும். அவ்வளவுதான். மக்கள் என்ன சொல்றது, மக்கள் நல்லா ஆட்சி வந்துருமா அப்படிங்கிற ஒரு ஆசையிலே கேட்கிற கேள்விகள், இதை புரட்சியான கேள்விகள். இது இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, நிறைய திட்டங்கள் எல்லா ஆட்சியிலுமே ஒரு விஷயம் சொல்லுங்க. எல்லா விஷயம் நிறைய ஆட்சியில் திட்டங்கள் போடுறாங்க. ஆமா, ஆனா திட்டங்கள் சரியா போய் சேதான் ஏன் சார் பார்க்க மாட்டேங்க? நல்ல நல்ல திட்டங்கள் போடுறாங்க. நம்ம இந்த ஆட்சியிலுமே நல்ல திட்டங்கள்லாம் போட்டாங்க. அது மக்களுக்கு முழுவதுமா போய் சென்றடையுதா அப்படிங்கிற பார்த்தா கேள்விக்குறியா இருக்குது. 50 ஆண்டுகள் அனுபவம் உள்ளவங்களும் அப்படிதான் இருக்காங்க. 5 ஆண்டு 50 அனுபவம் உள்ளவங்களும் அப்படிதான் இருக்காங்க. இப்ப வரப்போறவங்களும் அப்படிதான் இருப்பாங்க. தெரியல நம்மளுக்கு. இதுக்கு என்ன பண்றோம்? சரி, ஓகே. நம்ம சேனலோட ஃபோக்கஸ் என்னன்னாக்கா, நம்ம ஐடியாலஜில நம்ம என்ன மக்களுக்கு என்னென்ன தெரியாம இருக்கு, தெரிய வராம இருக்கு. உங்க ஏரியால சில விஷயங்கள் இருக்கும், அதை தெரிய. ஆமா, அது உங்க ஏரியால சில பிரச்சனைகள் இருக்கலாம். அந்த பிரச்சனை எங்களுக்கு தெரிவிங்க, நாங்க அதை வந்து அதை காணொலியா பதிவிட்டு நாங்க பேசுறோம், அதை பத்தி பேசுறோம் அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். ஏன்னா நாங்க இந்த மாதிரி நான் மக்கள் இடத்துல சென்று போய் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நாங்க கேட்கிறோம். அந்த பிரச்சனை ஒரு பதிவா பதிவிட்டு இந்த அரசியல்வாதிகளுக்கு நம்ம தெரிவிக்கலாம். இதை ஏன் நீங்க சொல்ற கரெக்டா எதுக்காக செய்யறோம் கேட்டீங்கன்னா, இப்ப ஸ்டாலின் சாரே இருக்கட்டுமே, இப்ப அவர் சில விஷயம் தெரியாம கூட இருக்கலாம். நம்ம தெரியப்படுத்துவோம், சில விஷயங்கள் கேட்டு தெரியப்படுத்துவோம் நம்ம. ஏன்னா இப்ப அவங்கதான் இப்ப நீங்க ஒத்துக்கலீங்க, அவங்க தாங்க சிஎம்மா இருக்காங்க, சார் தான் பாச்சுல இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு சில விஷயங்கள் நம்ம கோரிக்கை வச்சு செய்ய வர ட்ரை பண்ணலாம்ல. ட்ரை பண்ணலாம், அதான் சொல்றேன். ஏன்னா முடிஞ்சு போகுது, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது வழியா மக்களுக்கு நல்லது நடந்து அதுல பயனடைஞ்சா சரிதானே இல்லைங்களா? அதான் நம்ம சொல்ல வர விஷயம். அப்ப அவங்களுக்கு அந்த காணொலி கொண்டு சேர்க்கறதுக்காக தான் நம்ம நோக்கமா இருக்கு. ஸ்டாலின் சார் ஆட்சி சரியா இருந்தாலும் கிளைகள் இருக்குல்ல, அது கிளைகள்லாம் கட்டமைப்பு சரியா இருக்குதான்னு அவங்களுக்கு தெரியுமா தெரியல. ஆனா கீழே நம்மளுக்கு தான் தெரியும், இவங்க சரி பண்ண மாட்டாங்களா ஏன்னு சொல்லி. சரி பண்ண மாட்டாங்க இல்லைங்க. அவங்க கட்சிகள்லயே சரி, எல்லா கட்சியிலுமே சரிதான், ஒரு ஆட்களுடைய செயல்பாடு வந்து அந்த கட்சிக்கே பாதிப்படை செய்யுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை இவங்க உடனடியாக செயல்படுத்தணும். யாராக இருந்தாலும் சரிதான், இதை டக்குன்னு முடிவு எடுக்கணும். அப்போ நம்ம தான் அதை யார் தெரியப்படுத்து, நம்ம தான் தெரியப்படுத்தணும். ஆமாம், அது தெரியப்படுத்துக்கான வேண்டுகோள் தான் இது. நாங்கள் வந்து நாங்கள் 2 பேரும் ஏன் இப்போ வந்து இதை பற்றி பேசுவோம் அப்படின்னா,
தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ஏன்னா இது மாதிரி பிரச்சனை சமூகத்துல இருக்குது. யாராவது ஒருத்தவங்க பேசணுமா இல்லையா? ஆமாமா, எல்லாருமே கண்டுக்காம அவங்க போயிட்டு இருக்காங்க, பங்குக்கு அவ்வளவுதான். அவங்கவுங்க பேசுறாங்க தான். ஆனா எங்க பங்குக்கு நாங்க அட்லீஸ்ட் சமூகத்தை மாற்றத்துக்காக ஒரு குரல் கொடுக்குறோமே, இது சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு இது பேசுறது. என்ன சொல்றீங்க? நிச்சயமா. அவ்வளோ உண்மையா சொல்றோமே, நைட்ல பேசுறோம், தூக்கம் வருது, எல்லாமே எல்லாம் கரெக்ட் தான். ஆனா நாங்க சில விஷயங்களை தெரியப்படுத்தும் போது சரி நம்மளால எதுவுமே பண்ணாம அப்படியே ஒதுங்கி நாங்களும் 10 ரூபா 11 உட்காராம, சரி நம்மளால முடிஞ்சது இந்த கருத்தை சொல்லுவோமே, இந்த கருத்தை எல்லாருமே தனிப்பட்ட வாழ்க்கைன்னு ஒன்று அது பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நாங்க பேசுறோம். நாங்க யாரும் நிர்பந்தப்படுத்தலைங்க சார், நான் யாரும் நிர்பந்தப்படுத்தவே இல்லை. எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை கேட்க மாட்டாங்க, எல்லாருமே கண்டுக்காம போயிட்டு இருக்காங்க. அப்ப அரசியல் இருக்கு, எல்லாருமே அரசியல் பயப்படுறாங்க. இது ஒரு விஷயம் இருக்கு. ஆமா, பயப்படுறாங்க, நிறைய பயப்படுறாங்க. எல்லாமே அரசியல் சார். இப்படி பார்த்தா ஆமா, ஒரு நீங்க இந்த சிம்பிளா இப்ப இவரே இருக்காருன்னு வச்சுக்கலாம், நான் தூக்கி நான் வள்ளிட்ட சொன்னதான், நம்ம நான் தூக்கி வச்சா அது பெருசு கிடையாது, நீங்க தூக்கி வைங்கன்னு சொல்லி அவர் தூக்கி வைக்கிறா இருப்பாங்க. எல்லாமே அரசியல் தான். அரசியல் தொடாம ஒண்ணு அவ்வளவு அரசியல் வேணா நினைச்சீங்க ஓட்டு போடாதீங்க. நியாயமான விஷயம் தானே? நியாயம்தான். அரசியல் வேணா நினைச்சீங்கன்னா ஓட்டு, ஏன்னா ஓட்டு போட்டாலே அரசியல்வாதி ஆயிடுறீங்க. நீங்களும் அரசியல்வாதி தாங்க. அரசியல்வாதியை தேர்ந்தெடுக்க நம்ம தாங்க, அதை கரெக்டாக தேர்ந்தெடுப்போம். சரி, ரைட்டு, முடிச்சிடலாம். வீடியோ பார்க்கணும், சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணி வீடியோ பாருங்க, தொடர்ந்து உங்க ஆதரவு கொடுங்க. ஏதாவது கருத்து கீழே கமெண்ட்ல பதிவிடுங்க, நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ரிப்ளை கொடுக்குறோம். உங்கள் ஊர்ல ஏதாச்சும் ஒரு பிரச்சனையோ இல்ல ஒரு இது நிகழ்வு இருக்கு அப்படின்னா எங்களுக்கு தெரியுங்க, நான் நேரிலே வந்து வீடியோ எடுத்து நாங்கள் பதிவு. ஆமா, நாங்க எதிர்பார்க்கறது உங்க கமெண்ட்ஸ் தான். நீங்க என்ன, அதாவது உங்களுடைய பிரச்சனைகள் என்ன, நாங்க ஃபோக்கஸ் பண்றது விஷயங்கள் கரெக்டா இருக்கான்றது உங்க கூட இன்ட்ராக்ஷன் இருக்கும் போது எங்களுக்கு தெரிய வரும். ஆமா இல்லையா? அதுக்காக விஷயம். நம்ம அப்பப்போ அந்த என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் அப்பப்போ போடுவோம். நம்ம ஏன் என்டர்டைன்மெண்டா போடுறோம்னா சீரியஸா எதுவுமே கொடுத்துட கூடாது. ஆமா, அப்படிங்கிறப்போ ஒரு ஃபன் மூலியமா அந்த கருத்தை தெரிவிக்கலாமா அப்படிங்கிறத நான் பேசுறோம். எங்களுக்குமே கொஞ்சம் ஒரே மாதிரி பேச ஒரு மாதிரி இருக்கும். அதுதான் அப்பப்போ என்டர்டைன்மெண்டா சில விஷயங்கள் பண்றது. சினிமா ரிவ்யூஸ் கூட எல்லாம் போட்டுக்கணும், நம்ம போடுவோம். அது முக்கியமான தகவல் ரொம்ப செய்வோம் நம்ம. சரி, தொடர்ந்து பேசுவோம். உங்க ஆதரவை தெரிவிங்க. நன்றி, வணக்கம். இதுக்கு உங்க காலர் மைக். நன்றி, வணக்கம். நம்ம காலர் மைக் சேனல். தேங்க்யூ.